എടോ മാപ്പിള എന്താ നോക്കുന്നേ വലിയ കുളിരാണോ വാ ഈ തീമേല വന്ന് പട് കുളിർ പറന്നു പോവും தம்பி எல்லா பையனும் தண்ணி அடிச்சுட்டு தூங்குறானுங்க தப்பிச்சு போயிடுங்க இதை நேற்று சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சாது பார்த்துருப்பேன் இனிமே அந்த பொண்ணை விட்டு நான் ஓட்டினா நான் ஒரு பேடிக்கு சமம் தமிழ் என்னைக்கும் பேடியா இருக்க மாட்டான் அப்படி பேடியா இருந்தா அவன் தமிழனே இல்லை சாப்பிடுங்க ஏன் ஏதாவது கருவாட்டு சுட்டு கொண்டாட கூடாது மறந்துட்டேங்க இந்த இருக்கு கொண்டா கொண்டா இத மோப்ப முடிச்சாதான் என் சோறே உள்ள இருக்கு கடைசி சாப்பாடு என் கையால சாப்பிடணும்னு விதி இருந்தா யாரால மாத்த முடியும் யோ என் மேல எவனா கைய வச்சான் ஒண்ணு வெட்டுவேன் இல்ல ஆனா வெட்டுவையா അമ്മാവാ ഒരു വാക്ക് പറയൂ ഇവനെ ഞാൻ പീസ് പീസാക്കും ഇനി ഇതുപോലൊരു കാര്യം ഈ നാട്ടിൽ നടക്കാൻ പാടില്ല தமிழனானாலும் சரி மலையாளியானாலும் சரி மனசு ஒண்ணு சேர்ந்த பின்னே அதை பிரிக்கிறது வளர பாவம் உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் என்ன விஷயம் காலையில மேனமாளி பார்த்தேன் கல்யாணம் என்னமோ அவசரமா வந்துருச்சு சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா நடக்கணும் இல்லையா வளர்பிறையில ரேவதி நட்சத்திரத்துல நாள் பார்த்துக்கிட்டு இருக்காராம் நாளா இருக்கட்டியா சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்னா முதல்ல மனசாந்தி இருக்கணும் இவ்வளவு பயப்படுற நீ அடுத்த ஆத்துல அந்த பொண்ணை குதிரை வண்டியில எப்படி ஏத்திட்டு போனேன் என்னையா பண்றது என்ன நம்பி அந்த பொண்ணு நடுராத்துல வந்துருச்சு திருப்பி அனுப்ப முடியுமா ஆனா என் குடும்பத்தை நினைச்சாதான் பயமா இருக்குது என்ன நடுராத்துல துண்டு துண்டா வைக்க மாட்டாங்களே இந்தாப்பா இது உன் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் உன் சொந்த ஊருக்கே மாத்தியாச்சு என்னாச்சு தம்பி சந்தோஷத்துல நெஞ்சே நின்னு போச்சு வரட்டா உன்னை யாரு இப்ப இருக்கு சொன்னது போயா இப்ப என்ன பண்ண போற பவளத்தை விட்டுட்டு ஊர்ல போயும் இருக்க முடியாது மேனன் கூடவே வந்து உதப்பாரு நான் என்னதான் பண்றது எனக்கு ஒரு யோசனை தோணுது சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களா எப்ப நினைச்ச சொல்லு உங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வேணும்னு உங்க அம்மா கேட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல ஆமா பவளத்தை உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா கூட்டு போங்க தாலி கட்டின பொண்டாட்டியே வேலைக்காரியா கூட்டு போறதா நீ சொல்ற தலையை சுத்தியா உனக்கு தலை மட்டும் தானே சுத்துது உடம்பே நடுக்குது ஆமா பவளம் உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா வர சம்மதிப்பாளா உன்னை வேலைக்காரியா கூட்டு போக நான் சம்மதிக்கவே மாட்டேன் கொஞ்ச நாள் பொறுத்துக்க இதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு உன்னை நானே வந்து கூட்டு போறேன் என்ன உங்க வீட்டுக்கு நீங்களும் மாத்திரம் போவான்னு பாரு என்ன விட கூட்டிட்டு வந்தீங்களா உங்களை விட்டு நான் தனியா இருக்கல இங்க பாருமா நான் உன்னை இங்க விட்டுட்டு போனா உங்க அப்பா சத்தம் போடுவாரு கூட்டிட்டு போனா எங்க அம்மா சத்தம் போடுவாங்க நான் என்ன பண்ணுவேன் பத்தாத்துக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் வேற நீங்களும் போய் திரும்பி வருவீங்கன்னு எந்த நிச்சயம் பவளம் நான் என்ன வேண்டாங்க உங்களுக்கு நான் வேலைக்காரி இல்லையே தாலி கட்டிய பொண்டாட்டி நான் காரணம் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் எந்த கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன் எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கிறது தான் பொண்டாட்டி உன்னை வேலைக்காரியா கூட்டு போறதுக்கு என் மனசு கேட்காது வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நான் சொன்னா கேட்க போறேன் வேலைக்காரியா நடிக்கணும் ரெடியாக்கி ஒன்னும் ஆகாது தைரியமா இருங்க എന്റെ കുഞ്ചു മോളെ എന്താ നീ കരയുന്നത് അച്ഛനുണ്ടല്ലോ മോളെ നീ ഇഷ്ടപ്പെട്ടവനെയാണ് കല്യാണം കഴിച്ചത് ഇവിടെ റാണി മാതി വാഴുന്നത് അവിടെ മഹാറാണി ആയിട്ട് വാഴും മകരാശിയായിട്ട് ഇരിക്കും എന്റെ ആശീർവാദം ശരിയോ എന്റെ ചെല്ല മോളല്ലേ എടാ നാരായണ ഇവിടെ വാ മുതലാളി എന്റെ മോളുടെ മുഖം മാറി അയാളത് കരയുന്നത് കണ്ട് എൻ മനസ്സെല്ലാം മാറി ഞാനും മാപ്പിളയോട് തമിഴ്നാട്ടിക്ക് വരും നാരായണ അയ്യോ അയ്യോ തമ്പി 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 കൈകാട്
அப்படிங்கிற ഇവിടെ നാരായണ ഇവിടെ വാ എന്റെ മോളെ ഞാൻ വളരെ ചെല്ലമായിട്ട് വളർത്ത് ആ വീട്ടിലെ അവളെ നന്നായിട്ട് ഗവനിക്കുമാ என்ன முதலாளி இப்படி சின்ன பிள்ளை மாதிரி பேசுறீங்க பவளத்தை அவங்க வீட்டுல ஓஹோன்னு வச்சுக்குவாங்க വിഷമിക്കില്ല മോളെ ஏய் அனுப்பு മോളെ മാപ്പിള വിളിക്കുന്നു പോ, പോ. ഞാൻ പറഞ്ഞത് മനസ്സിലായോ ഓ സംബന്ധി അழைപ്പോ അങ്ങനെ ഒരു മര്യാദ ഉണ്ടോ പിന്നെ മേളത്താളം ചണ്ടയെല്ലാം ഉണ്ടല്ലോ അപ്പോൾ ഞാൻ വരും ഇപ്പൊ പൊണ്ണും മാപ്പിളെ അഴിച്ചിട്ട് നീ പോയിക്കോ அப்பனே ஞான பண்ணிதா அதாரா ஒப்பேன் வா இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் எந்த தைரியத்தோட நீ இதை செஞ்ச இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சுட்டு வந்ததுக்கு நீ தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கலாம் என்னன்னு ஏமாந்தவன் நினைச்சியா வரும்போதே தெரியும் இந்த மாதிரி ஏதாவது செய்வேன் பக்கமே வரமாட்டேம்மா சின்ன பண்டி என்ன விட்டு பயமா இருக்கு ஒண்ணும் பயப்படாதீங்க நான் இருக்கேன் சின்னப்பாண்டி அம்மா குடு என்னமா இதெல்லாம் நான் தப்பு பண்ண உங்களை மன்னிக்க மாட்டேன் என் கண் முன்னாடி நிக்காதீங்க போங்கடா போடா அம்மா நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல வேலைக்காரி அமையாம நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தல்லம்மா அதான் கொல்லத்துல இருந்து வரும்போது ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கேன் அவ எப்போ நம்ம வீட்லயே இருப்பாமா எங்கடா அவ உன் பேர் என்ன பவிழம் என்ன ஜாதி மா அந்த பொண்ணு மலையாள பொண்ணு இப்பதான் வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் கத்துக்க ஓ நீங்க அவளுக்கு யான் உன்னிகிருஷ்ணன் ഈ കുട്ടിയോட അച്ഛൻ அப்பா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் அறியும் எங்கெல்லாமோ போயிட்டு வந்திருக்கா திருஷ்டி கழியட்டா என்னடா விலகி நிக்கிற இல்ல கற்பூரம் காத்துல நினைஞ்சிடும் அதான்